இறைவனுக்கு அர்ப்பணிக்க வச்சிருந்த மாலையை கோதை போட்டிருந்ததை பார்த்ததும் கோபத்தில் கோதையை திட்டி மாலையை கழட்டி வைக்க சொல்லுவார் பெரியாழ்வார். கோதையும் அந்த மாலையை கழட்டி வச்சுட்டு அழுதுட்டே போயிடுவாங்க. பெரியாழ்வார் அந்த மாலையை கோவிலுக்கு அர்ப்பணிக்காம வருத்தத்திலேயே வீட்லேயே இருந்துருவார். அன்னைக்கு இரவு திருமால் அவர் கனவுல வந்து, அன்பனே தினமும் எனக்கு மாலை கொண்டு வருவ, இன்னைக்கு ஏன் வரலன்னு கேட்பாரு. பெரியாழ்வார், எம்பெருமானே, என் தொண்டில் ஒரு தவறு நடந்து போச்சு, இன்னைக்கு உங்களுக்கு கட்டி வச்சிருந்த மாலையை என் மகள் எடுத்து போட்டுக்கிட்டா மன்னிக்கணும்னு வேண்டுவார். உடனே திருமால், உனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு தான், ஆனால் அவள் தினமும் அப்படிதான் செய்கிறா, அவள் சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு மனம் மிகுந்ததா இருக்கு, அதனால அப்படியே தினமும் எனக்கு மாலை கொண்டு வான்னு சொல்லிட்டு போயிடுவாரு. பெரியாழ்வாருக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடும். தினமும் கோதை கிட்ட மாலையை சூட கொடுத்து வாங்குவாரு. அப்ப கோதையை பார்த்து, நீ என்னை ஆண்டாளேன்னு சொல்லி அனுப்பிச்சுப்பாரு. கோதைக்கு திருமண பருவம் வரும். பெரியாழ்வார் கோதை கிட்ட மெதுவா கல்யாண பேச்ச ஆரம்பிப்பாரு. கோதை உடனே, நான் மனிதர்களை திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. பெரியாழ்வாருக்கு புரியாது. வேற யாரை திருமணம் செஞ்சுக்க போறேன்னு கேட்பாரு. நான் திருவரங்கனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிடுவாங்க. பெரியாழ்வார் அதிர்ச்சி ஆயிடுவாரு.